அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பு தோசை அப்படிதாங்க செஞ்சுருக்கேன். கம்பு தோசை, அப்புறம் வந்து கம்பு இட்லி. கம்பு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கம்பு இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல் இருக்கும். இது 2ம் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸோ இல்லைனா கப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் தான் நான் வந்து அளவுகள எடுக்க போகிறேன். இப்போ இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் வந்து கம்பு வந்து சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் நிறையா கம்பு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதே கிளாஸுக்கு அரை கிளாஸ் வந்து இட்லி அரிசி இல்லை பச்சை இட்லி அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதே கிளாஸுக்கு அரை கிளாஸு பச்சை அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதே கிளாஸுக்கு உளுந்து உளுந்து வந்து ஒரு 1/4 கிளாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 கிளாஸை விட கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லியும் இதில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்ட்டு கொஞ்சம் அதிகமாட்டு, அதாவது ரொம்ப இல்லை, கொஞ்சம் மேலே வாங்கி சேர்த்துக்கோங்க உளுந்து வந்து. அடுத்து வந்து 1 ஸ்பூன் நிறைய வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டேட்டு இந்த கம்பு அரிசி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேங்க. அரிசிலாம் ஒன்றும் அவ்வளோ இருக்காது, ஏன்னா கடையில் வாங்கினதுனால. கம்பில் வந்து ஏதாவது இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா களைஞ்சிக்கோங்க. ஒரு 3 தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 7 மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கலாம். கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். என்கிட்ட வந்து கிரைண்டர் இல்லைங்க. நான் எப்போவுமே இட்லிக்கு போடுறதா இருந்தால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அதனால் மிக்ஸிலே நான் வந்து எல்லாம் அரைச்சிக்கிடுவேன். இப்போ ஒரு பெரிய ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து இது எல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் முதல்ல வந்து பொடி பண்ணிக்கணும். இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா. எப்போவுமே இட்லிக்கு அரைக்கும் போது வந்து முதல்ல அரிசியை வந்து அது வந்து நம்ம வந்து அரிசி தனியாக உளுந்து தனியாக தானே அரைக்கும். அப்போ வந்து எல்லாத்தையுமேட்டு தனித்தனியாக அரைக்கும் போது பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நைஸாக அரைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டேன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால அதாவது ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க. அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பந்து போல் வரும். அதுக்காக வேண்டி நான் வந்து ஐஸ் வாட்டர் வந்து ஊற்றி தான் அரைக்குவேன். இப்போ நம்ம அப்படியே அரைச்சோம்னா மிக்ஸி ஜார் வந்து ஹீட் ஆகும்போது மாவு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். சூடாகிட்டா இட்லி வந்து பஞ்சு போல் வராது, கல் கணக்காக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு 7 மணி நேரம் நான் வந்து வச்சிடுறேன். கொஞ்சம் உப்பு கலந்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணி நேரம் இதை வந்து விட்டுருங்க. உங்கள் கைக்கு ரொம்ப புளிக்குன்னா கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில கைக்கு வந்து மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிடும், அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 7 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். நல்லா பொங்கிட்டு நல்லா புளிச்சிடுச்சு மாவு வந்து. இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு முதல்ல இதில் வந்து இட்லி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா ஒட்டாமல் வரணும், அதுக்காண்டி தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லியை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதாவது அந்த உளுந்து வந்து நம்ம 1/4 கிளாஸ் போட்டோம்ல, அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்படி நுள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பலாம் சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் இட்லி வந்து சூப்பிக்கிட்டு போயிடும், அதாவது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இப்போ வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு. தோசை வந்து சுட்டுடலாம்.
தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசையும். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ தோசை வந்து ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ தோசை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்க, கம்பு இட்லி கம்பு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்ட்டு இருக்குது தோசை வந்து. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்பு தோசை கம்பு இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு.